இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டைபாலிசத்தோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அது மாதிரி அண்ணன் கூட சொல்லியிருப்பான், என்னோட கோல்டன் கோரை மெல்ட் பண்ணிட்டாங்க, அதனால என்னால் மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து வேவிஷி சொல்லியிருப்பான், எனக்கு வந்து மாஸ்டர் தெரியும், அவர் வந்து திருப்பி அதை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இப்போ தான் கட்டுறாங்க என்னன்னா, அதே மாதிரி அந்த மாஸ்டர் இருக்க இடத்துக்கு வேவிஷி கூட்டிகிட்டு வந்துட்டான். அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், இந்த இடம் தானா அவனுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு. ஏன்டா சந்தேகப்படுற, இந்த இடம் தான், இதுக்கப்புறம் என்னால் வர முடியாது, நீ மட்டும்தான் தனியாக நடந்து போகணும், அதோட இந்த கண்ணை கட்டிக்கோ, நீ கீழே விழுந்தா கூட கண்ணை மட்டும் திறந்துடாதடா, இல்லாட்டி மாஸ்டருக்கும் வந்துடும், அப்புறம் நம்ம 2 பேருமே கொன்னுருவாங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒன்று நீ யாரு அப்படின்னு மாதிரி கேட்டா, இது மாதிரி ஷேரங்கிறவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு, உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியா உங்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ என்ன பண்ண போறேன்னு சொன்னா, நான் உனக்காக இங்கேயே காத்திருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு வேவுசி மட்டும் தனியாக உட்காந்துருக்கான் இந்த காட்டுக்குள்ள. அப்பதான் பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே வர்றது யாருன்னு பார்த்தா அந்த வில்லனோட அடியாளு, அந்த கோல்டன் கோரை மெல்ட் பண்ணவனே அந்த பையன் வந்து ஹீரோ மேலேயே கையை வச்சு மெல்ட் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஆகலை ஹீரோக்கு. அவன் வந்து அதிர்ச்சியா பார்க்குறான். பார்த்தா பின்னால இருந்து ஒருத்தன் வாழை வச்சு ஹீரோவை குத்திடுறான். யாருன்னு பார்த்தா அந்த வெஞ்சோ அந்த பையன் தான் வந்துருக்கான். அவனும் வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னடா எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியா, இவ்வளோ நாள் வந்து சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அப்பதான் அந்த மெய்ட் பொண்ணு வேற சொல்றான், அவனோட கையை வெட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்களே. இவன் சொல்றான், ஐயா கையை வெட்டினாலாம் இவன் வந்து திருப்பி வந்துடுவான், இவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்தணும், இவங்க அண்ணனோட கோல்டன் கோரை எப்படி மெல்ட் பண்ணோம் அதே மாதிரி இவனை மெல்ட் பண்ணி இவனை சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே துப்பிட்டு சொல்லுவான், நீ என்ன வேணா பண்ணிக்கடா, என்னை வந்து எவ்வளோ டார்ச்சர் வேணா பண்ணிக்கோ, உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் செத்தே போனா கூட ஒரு கொடூரமான பேயை வந்து உன்னோட வெண்கிளானையே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான், ஓ நீ கொடூரமான பேயா மாறணுமா, நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, எவ்வளோ நாள் நீனும் இப்படி டஃப்பாக இருக்கேன்னு நானும் பார்க்குறேன், இழுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வில்ல பைய வெஞ்சம் என்ன பண்ணுறான், ஹீரோ வந்து ஏதோ ஒரு மலை உச்சிக்கு இழுத்துட்டு வந்திருக்கான். வேவிஷி இந்த இடம் உனக்கு தெரியுதா, இந்த மலை என்னன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த மலை முழுக்க இப்போ பிணங்கள் மட்டும்தான்டா கிடக்கு, இப்போ இது வந்து பிணங்களுக்கான ஒரு மலைடா, இதில் மட்டும் நீ மாட்டிக்கிட்டேனோ திரும்பி உன்னால வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி மலையிலேருந்து ஹீரோவை தள்ளி விட்டுறான். அதுக்கடுத்து என்னாச்சுன்னே காட்டல. இங்கே லஞ்சானா கட்டுறாங்க. லஞ்சான் வந்து பார்க்குறான், அந்த இங்கே தானே வேவிஷியை பிடிச்சிட்டு போனாங்க, அவனோட பென்டென்ட் கிடக்கும், அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட காவலாளி சொல்கிறாங்க, இது மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி வேவிஷியும் அவங்க அண்ணனும் இங்கே வந்தாங்களாம், அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரில, எவ்வளோ தேடி பார்த்தாலும் அவங்க 2 பேருமே இங்கே ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லஞ்சான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் சோகமாக நின்று பார்த்துட்டு இருக்கான், என்னதான் ஆச்சோ வேவிஷிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காட்டுறாங்க, அதுக்கடுத்து இந்த வெண்கிளானோட ஆட்சி வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சான். அதான் வந்து ஹீரோவோட கிளானையும் மொத்தமாக அழிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லா கிளான்ஸையுமே ஆட்டி வச்சாங்களாம். இது மாதிரி அவங்களோட சூப்பர்வைசர் ஆஃபீஸர் எல்லா இடத்துலையுமே நியமிச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அந்த கிளான்ஸ் எல்லாம் அழிச்சிருக்காங்க. நாடு முழுக்க பிணங்கள், ஆறு முழுக்க ரத்தம், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே வந்து கோல்டன் கிராப் டவருங்கிற இடத்த காட்டுறாங்க. இது வந்து அந்த ஜின் கிளானோட இடம். இங்கே வந்து கிளான் லீடர்கிட்ட ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி அந்த லீடர் டைம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி வெண்கிளானை சேர்ந்தவங்க மெசேஜ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி என்ன அமைச்சிருக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி இந்த கோல்டன் கிராப் டவருக்குள்ள இவங்க இடம், இதில் வந்து ஒரு சூப்பர்வைசர் ஆஃபீஸர் நியமிக்க போகிறாங்களாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும், இல்லாட்டினா அழிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு கிளானுக்கும் வந்து ஷீல்டு ஃபார்மேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் போல், அது மாதிரி நீங்கள் வச்சுருக்கதையும், அது அந்த கோல்டன் கிராப் டவரோட ஷீல்டு ஃபார்மேஷனையும் அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க முக்கியமான ட்ரெஷர்ஸையும் 5 நாளில் ஒப்படைக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு அந்த ஹீரோ கிளானுக்கு என்னாச்சு அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்கே லஞ்சானை கட்டுறாங்க. லஞ்சான் வந்து அழகாக மியூசிக் வச்சுட்டு இருக்கான். ஏன் வாசிக்கிறான்னா, அங்கே இருக்க அந்த நீர்த்துளிகள் மாதிரி இருக்குது, அது எல்லாமே ஒன்று அந்த மேஜிக் பவரில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யார் வந்திருக்கான்னு பார்த்தா லஞ்சானோட அண்ணன். ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பயே இவங்களுக்கான அந்த முக்கியமான புத்தகத்தெல்லாம் எடுத்து மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் தான் ஓடி போயிருப்பான். இப்போ தான் திரும்பி வந்திருக்கான். இவனை பார்த்தானே லஞ்சானுக்கு ஒரே சந்தோஷம், நீ திரும்பி வந்துட்டியான்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், உன்னோட மியூசிக் கேட்டு தான்டா வந்தேன், நீ தான் வாசிப்பேன்னு எனக்கு தெரியும், அதான் வந்திருக்கேன், என்ன வேவிஷியை பற்றி தேடுறதுக்காக சோல்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா. பார்த்தா இவன் மியூசிக்கை வச்சு இறந்து போன அந்த சோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கிட்டலாம் வந்து வேவிஷி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் அவங்களுக்கும் தெரில, யாருக்குமே தெரிய மாட்டேது இந்த வேவிஷி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வில்லைங்க பிடிச்சிருந்தாலும் ரீசன் வெளில வந்திருக்கும், அந்த மாதிரி பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி, அது கூட இன்னும் வெளில வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கவலைப்படாத, வேவிஷி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அறிவாளி, அவன் எப்படியும் தப்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நடந்தது என்னன்னு தெரியாமல் அப்படியே வந்து லஞ்சான்ட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான்.
அதே மாதிரி அண்ணன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இது மாதிரி நீனும் அங்கிளும் ஒண்ணா சேர்ந்துட்டு எல்லார்ட்டயும் போய் பேசியிருக்கீங்களாம்ல. இது மாதிரி வெண்கிளானை எதிர்த்து யாரெல்லாம் சேர்றீங்கன்னு சொல்லிட்டு. என்னாச்சு? எந்த நிலைமையில இருக்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன மித்த கிளான்ஸ் யாருமே வந்து முன் வர மாட்றாங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்காங்க. சாகறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க, பின்வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப தான் அண்ணன் சொல்றான். அது சூரியனா இருந்தா கூட ஒரு நாள் அது தூசி முன்னாடி மறைஞ்சிரும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா பின்னாடி கட்டுறாங்க. அவ்வளோ பேரை அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியே இங்கே மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா மித்த கிளான்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி இந்த லஞ்சானோட கிளான் தான் வச்சிருக்காங்க. அங்கே அங்கிள் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்படியே அந்த வெண் கிளானை விட்டுட்டு இருக்க போறோமா? அவங்க வந்து நம்மளை இப்படி அடிப்பணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா மித்த பேர்லாம் பயப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கப்பா, நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்காங்கப்பா, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம எதிர்த்து போராடி தான் ஆகணும், நம்ம வந்து அந்த ஷீல்டு ஃபார்மேஷனையும் கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம், அவ்வளோதான், நம்ம ஒரு உயிர் வாழ்கிற போன மாதிரி தான் அவங்க முன்னாடி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்கப்ப அந்த ஜின் கிளானை சேர்ந்தவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி இந்த ஹீரோவோட கிளான் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க அந்த ஷீல்டு ஃபார்மேஷனில், அவங்களையும் முடிச்சிட்டாங்க. சரி, இந்த உங்கள் கிளானையே சொல்லுங்களேன், நீங்களே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தீங்க அந்த லஞ்சானோட கிளான் சொல்கிறான், உங்களையும் முடிச்சிட்டாங்க, உங்கள் ஹெட்டையும் கொண்டுட்டாங்கல்ல. அது மாதிரி அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அங்கே அண்ணன் வந்துடுறான். அவன் சொல்கிறான், தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் கிளானோட ஸ்ட்ரென்த்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான், அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, நம்ம பின்வாங்க முடியாதுல்ல, இப்படியே அடிப்பணிஞ்சு போக முடியாதுல்ல, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் வந்து உடனே விட்டு கொடுத்துருவீங்க போலையே அப்படின்ற மாதிரிலாம் ஜின்னை பார்த்து சொல்ல, அவர் வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச உட்காந்துடுறாரு. அங்கிள் அப்போ தான் அண்ணனை பார்க்குறாரு, நீ வந்ததில் சந்தோஷப்பா, ஏன்ப்பா இவ்வளோ லேட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் இன்னொரு கிளானை சேர்ந்தவர் சொல்கிறாரு, இந்த அண்ணனை பார்த்து, நீ ஈஸியாக சொல்லிட்டப்பா, வாயில் சொல்லலாம், பார்த்தியா அந்த ஹீரோவோட கிளானுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க, ஒரே நைட்டில் முடிச்சிட்டாங்க, அவங்க எதிர்த்து சண்டை போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, அவங்க பணிஞ்சு போயிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே வந்து ஒருத்தன் பேசுகிறான், முக்காடெலாம் போட்டிருப்பான், அண்ணன் தான் இவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவன் வந்து சொல்கிறான், அப்படி ஒருத்தவங்களுக்கு நடந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்க ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இவர் கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் முகமுடி எடுத்து காட்டுறான், நம்ம அண்ணன் இன்னும் சாகலை போல, தப்பிச்சிட்டான், இது வந்து லஞ்சானோட அண்ணன் தான் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவன் தான் சொல்கிறான். அவனை பார்த்தானே அவர் சொல்கிறாரு, ஓ நீ அந்த கிளானை சேர்ந்தவன் தானே, அவரோட பையன் தானே, இப்போ உங்கள் கிளானே மொத்தமாக அழிஞ்சு போயிட்டு உனக்கு என்ன கவலை, நீ பேசுவ, ஏன்னா யாருமே இல்லை, ஆனால் எனக்கு என் கிளான்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அண்ணனுக்கும் வந்து திட்டுறான். இது மாதிரி நீங்கள் என்ன உயிரோடு இருந்து பண்ண போகிறீங்க, உங்கள் மக்கள் எல்லாரையும் அடிமையாக வச்சுப்பான், அவன் வந்து ப்ராஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிப்பான் பொண்ணுங்களெல்லாம், இதுதான் அவங்களுக்கு அவசியமா, அப்படி அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு சாகுறதே மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னோன்னே இப்போ ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த ஜின் கிளானை சேர்ந்தார் எந்திரிச்சு சொல்லுவார், சரிப்பா இது மாதிரி அந்த வெண் கிளான் வந்து நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம இருக்கிறதோ கொஞ்சம் பேர் தான், நம்மளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி அவங்களோட எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப தான் அண்ணன் பார்க்குறான். பார்த்தா பின்னாலேருந்து அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி லஞ்சானோட அண்ணன் தான் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சார், எங்கள் கிளானை வந்து அந்த வெண் கிளானை சேர்ந்தவங்கலாம் அழிச்சிட்டாங்க, எங்கள் பொண்ணுங்களை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, அதுக்கு நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர், இன்னொரு கிளான்லேருந்து 100 பேர், இன்னொரு கிளான்லேருந்து 200 பேர், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த சின்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு, இப்போ முடிவாயிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வெண் கிளானை எதிர்க்கிறோம், நம்ம கிளானுக்கெல்லாம் பேர், நம்ம எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து செயல்படுறதுக்கு பேர் வந்து சன்ஷாட் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா முடிவு எடுத்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே நம்ம வேவிசியை காட்டுறாங்க, அந்த மலையிலேருந்து விழுந்துட்டானே, இங்கே பார்த்தா சுற்றி ஒரே கருப்பாக புகை மாதிரி இருக்குது, ஏதோ பேய்ங்க சுற்றுற மாதிரிலாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் அப்படியே அவன் தவழ்ந்து போயிட்டே இருக்கான். பார்த்தா சுற்றி ஒரே எலும்பு கூட கிடக்கு, கருப்பாக அந்த ஆவிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குங்க. அவன் முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவன் சின்ன பிள்ளையில ஓடியாடி அண்ணன் கூட விளாண்டது, அந்த அங்கிள், அந்த லீடரு, அவங்க ஒய்ஃபு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வெய்விஷி வந்து லஞ்சான் கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பான், அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ லஞ்சான் வேற கத்துறான் வெய்விஷின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் முழிச்சு போக்குறான், சுற்றி ஒரே கருப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இவன் உடம்புக்குள்ளே எல்லாம் புகுந்து அவனை அப்படியே மேலே தூக்கி ரெட் கலரில் ஏதோ ஒரு உருவம் வேற இவனை டைட்டாக பிடிச்சிக்குது. அந்த இடமே உடஞ்சி போய் நெருப்பு குளம் மாதிரி குதிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி மாதிரி. அது அப்படியே வெய்விஷியை மூடுது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.